கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1952 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய் என்று சொன்னால், கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி திராட்சை தோட்டங்கள் சமாரியாவில் மலைப்பகுதிகளில் இருந்திருக்கக்கூடும். அதன் பின்பு திராட்சை தோட்டங்கள் அழிந்து போயிருக்கக்கூடும். திராட்சை தோட்டங்கள் அழிந்து போன காரணத்தினால பலனை அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையில் தடுமாறி இருப்பார்கள் ஜனங்கள். அப்படி வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு தடுமாறி தோல்வியுற்று வியாதியுற்று வேதனைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தருகிற பலனுள்ள வார்த்தை, மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நீ நாட்டுவாய் என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் உனக்கு செழிப்பு வரப்போகிறது, மறுபடியும் உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது, நீ பலனை அனுபவிக்க போகிறாய். ஹல்லேலூயா. நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட பாடுகள், சந்தித்த தோல்விகள், சந்தித்த நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. மறுபடியும் நீ ஆசீர்வாதமாய் வருவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்கள் வாழ்க்கையில், தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில் பிரச்சனைகளின் மூலம் விழுந்து கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, மறுபடியும் நீ நாட்டப்படுவாய், மறுபடியும் உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது, மறுபடியும் நீ எழும்புவாய், எழும்பி பிரகாசிப்பாய், மறுபடியும் உன் வியாபாரம், உன் தொழில் செழிக்கும், மறுபடியும் நீ ஆசீர்வாதமாய் வாழப்போகிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தரிடத்தில் வந்துவிடு போதும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.